மிளகாயை ஒரு திருப்பியாச்சு. 2 வெங்காயம், ஒரு பல் பூண்டு, புளி, உப்பு எல்லாம் வச்சு அரைக்க போகிறேன். தக்காளியும் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிப்பு போடுற காமிக்கிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்னிக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு உரிச்சு கருவேப்பிலை போடுறேன். பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சு. இது தாளித்து கொட்ட போகிறேன். இது கொட்ட போகிறேன். அரைச்சிடுது. அளந்து ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், செட்டிநாடு சட்னி கொதிக்குது. தாளித்து கொட்டி எல்லாம் போட்டாச்சு. நான் கொதித்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது செட்டிநாடு சட்னி. இட்லி தோசைக்கு நல்லா இருக்குது. கலர் மாறினு காமிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். செட்டிநாடு சட்னி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இட்லி போடுற காட்டி தரேன் உங்களுக்கு எப்படி போடுறேன்னு.